வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் நம்ம வந்து ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 5 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். மிஸ்டர் பி, a married citizen of India, left for Germany for the first time on 15/9/2022 on a business trip. He returned to India on 5/6/2023. During his absence from India, he maintained a dwelling place for himself in Calcutta. What will be his residential status for the assessment year 24-25? பார்த்தீங்கன்னா, பீன்றது வந்து ஒரு மேரிட் இண்டியன் சிட்டிசன். அவங்க வந்து ஜெர்மனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் 15/9/2022க்கு போகிறாங்க. எப்போ ரிட்டன் ஆகிருக்காங்கன்னா 5/6/2023 தான் ரிட்டன் வந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியாவில் இல்லாத போது கல்கட்டாவில் அவங்க தங்கறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஓகே, இவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன 24-25க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ போடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ப்ரீவியஸ் இயர், அதாவது ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்களா இந்தியாவில்னு பார்க்கலாம். அண்ட் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 1/4/2023லேருந்து 31/3/2024 வரைக்கும் தான் ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். பாருங்கள், 1/4/2023லேருந்து 31/3/2024. இப்போ இந்த பீரியடில் எத்தனை நாள் இவங்க வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். 15/9/22 போயிட்டாங்க. வந்தது எப்போ பாருங்கள், 5/6/2023. அப்போ 1/4/23ல் இந்தியாவில் இல்லை. 4th மந்த்து, 5th மந்த்தும் இல்லை. அண்ட் 6th மந்த்து 5th அன்றைக்கி தான் வந்திருக்காங்க. அப்போ 4 நாள் இல்லை. அப்போ பாருங்கள் எப்படி போட போகிறோன்னா, ஏப்ரலில் இல்லை, மேல இல்லை, ஜூனில் 4 நாள் இல்லை, பேலன்ஸ் 26 டேஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க. ஜூலையில் இருந்திருக்காங்க, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ டேஸ் வருதுன்றதை பாருங்கள். 301 டேஸ். நம்ம கண்டிஷன் படி 182 டேஸ் அவங்க இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தால் போதும். இவங்க 301 டேஸே இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷனே இவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ பி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. சாட்டிஸ்ஃபை த ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் சின்ஸ் த ஸ்டே இஸ் மோர் தேன் 182 டேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷனை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா தான் நம்ம செகண்ட் கண்டிஷனுக்கு போகணும். இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால நமக்கு செகண்ட் கண்டிஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது அவுட் ஆஃப் 10 ப்ரீவியஸ் இயர் ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 2 இயர்ஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். பாருங்கள், மஸ்ட் பி a resident of India for 2 years out of 10 previous year preceding the relevant previous year. relevant previous yearக்கு முன்னாடி 10 வருஷத்தில் 2 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இவங்க ஃபஸ்ட்டு டைமே 15/9/22 தான் போயிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் இவங்க இந்தியாவில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ தாராளமாக இந்த 2 இயர்ஸை வந்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பார். இருந்தாலும் நம்ம போடுவோம். பாருங்கள், எப்போ ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 10 வருஷன்றது 1/4/2013லேருந்து 31/3/2023 வரைக்கும் போகுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், 1/4/2013-14 இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க. 14-15 இந்தியாவில் தான். 15-16 இந்தியாவில் தான். இது லீப் இயர்ன்றதுனால 366 டேஸ் போட்டிருக்கோம். இது 16-17லேயும் இந்தியா தான். 17-18 இந்தியாவில், 18-19 இந்தியாவில், 19-20யும் இந்தியாவில். இது லீப் இயர்ன்றதுனால 366 டேஸ் இருக்குது. அப்புறம் 20-21ம் இந்தியாவில் தான். 21-22வும் இந்தியாவில் தான். 22ல் தான் எப்போ போயிருக்காங்க? 9th, அதாவது 9th மந்த்ன்றது செப்டம்பர் மந்த் 15th தான் போயிருக்காங்க. அப்போ 1st ஏப்ரல்லேருந்து 15th செப்டம்பர் வரைக்கும் எத்தனை டேஸ் பாருங்கள். இது ஏப்ரலில் 30 டேஸ், மேல 31, ஜூனில் 30, ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் வந்து 31, செப்டம்பரில் 15 டேஸ். ஏன்னா 15th வந்து போயிட்டாங்க இல்லையா? அதனால் 15 மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்போ 168 டேஸ் வருது. அப்போ இந்த கேட்டகரி எல்லாமே அவங்க இந்தியாவில் இருந்ததுனால தாராளமாக இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஏன்னா 10 வருஷத்தில் 2 வருஷம் இருந்தால் போதும். இல்லை பாருங்கள், எல்லா வருஷமும் இருந்திருக்காங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு.
இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா 2 அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இவங்க வந்து ஆர்டினரி ரெசிடெண்ட் ஆவாங்க. ஒன்று பண்ணால் என்ன ஆகிடுவாங்க, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் ஆகிடுவாங்க. அதனால் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனும் நம்ம செக் பண்ணணும். பேசிக் கண்டிஷன் ஒன்று செக் பண்ணால் போதும், அடிஷ்னல் கண்டிஷன் 2மே செக் பண்ணணும். ஓகே, செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? 7 years ப்ரிசீடிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் 730 days இருக்கணும். இதுதான் செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷன். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம்ல 10 வருஷம் டேட்டா, அதில் அப்படியே 7 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 7 year பீரியடுன்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1/4/2016 31/3/2023 வரைக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் போட்ட டேட்டாவில் நம்ம 7 years தான் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள், 16 நம்ம 23 வரைக்கும் எடுத்திருக்கோம். அப்போ இங்கே 365 365 365 366 365 365 168 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ டேஸ் வருது பாருங்கள், 2359 days இருக்குது. நமக்கு தேவை எவ்வளவு, வெறும் 730 days தான். இங்கே ஜாஸ்தியாகவே அவங்க இருக்காங்க இந்தியாவில். அப்போ என்னன்னா இந்த அடிஷ்னல் கண்டிஷனையும் பீன்றவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே, அப்போ இந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணதுனால நம்ம பிஏ என்னன்னு சொல்லலாம், டிக்ளேர் டு பி ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஓகே, பாருங்கள் 730 daysக்கு மேலே இருந்ததுனால செகண்ட் அடிஷ்னல் கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ பி இஸ் டிக்ளேர் டு பி ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஏன்னா இவர் ஒரு பேசிக் கண்டிஷனும் அண்ட் 2 அடிஷ்னல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ செக் யூ ஆன்சர். அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்லேயோ வேறு ஏதாவது ப்ராப்ளம்லேயோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.